ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆவலாய் இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியின் வரங்களை குறித்து தியானிப்பதும் கற்றுக்கொள்வதும் செயல்படுத்துவதும் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாகும். கடந்த வாரத்தை தொடர்ந்து இந்த வாரமும் விசுவாச வரத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். எல்லா வரங்களுக்கு முன்பாக விசுவாசம் முன்னால் செல்லும்போதுதான் அந்த வரங்கள் செயல்படும். சுகமளிக்கிற வரத்தை நீங்கள் செயல்படுத்த போறீர்கள். முதல்ல உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் ஜனங்களை சுகமாக்குவார் என்ற விசுவாசம் முதல்ல சொல்லணும். அற்புதங்களை செய்கிற வரங்கள் செயல்படுத்துவதற்கு முன்பாக ஆண்டவர் என் கைகளை கொண்டு அற்புதம் செய்வார் என்கிற விசுவாசம் முதலாவது வரணும். தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது இன்றைக்கு கர்த்தர் என்னை கொண்டு பேசுவார், அந்த விசுவாசம் முதலாவது உங்களுக்குள்ள வரணும். எல்லா வரங்களுக்கும் முன்னால் சென்று தடைகளை உடைத்து பாதையை திறப்பதுதான் இந்த விசுவாச வரம். நம்முடைய ஆண்டவர் ஒரு விசுவாச வீரர். அவர் விசுவாச வீரர். அவரிடத்தில் உள்ள அளவிடப்படாத விசுவாசத்தின் ஒரு பகுதியைத்தான் இந்த வரத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு தந்தருளுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எபிரேயர் 12:1, நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் நம்முடைய விசுவாசத்தை முடியச் செய்கிறவருமாகிய அவரை நோக்கி தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். உங்களை விசுவாசத்தை ஆரம்பித்து வைக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். விசுவாசத்தை செயல்படுத்துகிறவர் தேவனாகிய கர்த்தர். உங்களுடைய ஓட்டத்தை, உங்களுடைய ஊழியத்தை வெற்றியோடு ஓடி முடிக்க உதவி செய்கிறவர் தேவனாகிய கர்த்தர். அவர்தான் இந்த விசுவாச வரத்தை உங்களுக்கு தந்தருளுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த உலகத்தை எப்படி உண்டாக்கினாராம்? விசுவாசத்தினாலே உலகங்களை உண்டாக்கினார் என்று எபிரேயர் 1:3 வாசிக்கிறோம். இந்த உலகத்தை உண்டாக்கும் போது அவருக்கு ஒன்றும் தேவைப்படவில்லை. ஒன்றுமில்லாமல் தான் சகலவற்றையும் உருவாக்கினார். இந்த உலகம் வெறுமையாயிருந்தது, ஒழுங்கின்மையாயிருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது. ஒன்றுமில்லாமல் இருந்து தான் அவர் அதை உருவாக்கினார். நீங்கள் சமையல் செய்யணும், மத்தியானம் கறி குழம்பு வைக்கணும், உங்களுக்கு நிறைய மூலப்பொருட்களை முதல்ல அதை எடுத்துக்கிறீங்க. முதல்ல அரிசியை, அதுக்கு பிறகு பருப்பை, அல்லது பிறகு காய்கறியை, அதுக்கு பிறகு மட்டன் 1 கிலோ, அதுக்கு பிறகு என்னென்ன வேணுமோ அவ்வளவற்றையும் எடுத்து வைக்கிறீங்க. உப்பை மறந்துடாமல் எடுத்துருங்க. உப்பு போடலைன்னா உப்பில்லாத பண்டம் குப்பையில் போயிடும். பல காரியத்தை வைத்து அதன் மூலமாக உடைய சமையலை ஆரம்பிக்க போகிறீங்க. ஒரு கட்டடத்தை கட்டுறீங்க, நிறைய மூலப்பொருள் தேவை. மண் அடிக்கிறீங்க, செங்கலை கொண்டு வந்து இறக்குறீங்க, சிமெண்ட்டை கொண்டு வர்றீங்க, கம்பிகளை கொண்டு வர்றீங்க. ஒரு அழகான ஆர்கிடெக்டை போய் உங்களோட வீடு அழகான வீடாகி அமைக்கும்படி எவ்வளவு பணத்தை கொடுக்குறீங்க. ஒரு மூல பொருட்களிலிருந்து தான் நம்ம எல்லாவற்றையும் சாதாரணமாக உண்டாக்குகிறோம். அதனால் ஆண்டவருடைய விசுவாசம் இருக்கிறதை பெருகச் செய்கிறவர் மட்டுமல்ல, இல்லாதவைகளிலிருந்து சகலத்தை உருவாக்குகிற தேவன். ரோமர் 4:17 சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். அங்கே ஒன்றுமே இல்லை, ஆனால் இருக்கிறது போல அழைக்கிறவர். லாசருக்கு ஜீவன் இல்லை, மரித்து போனார். இருக்கிறது போல லாசருவே வெளியே வா. 4 நாளாச்சு அடக்கம் பண்ணி, காதெல்லாம் அழுகி போனது.
காது ட்ரம்மெல்லாம் அழுகி போயிட்டு, மூளையெல்லாம் கெட்டு போச்சு. ஆனால் உயிர் இருக்கிறது போல, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன்தான் விசுவாசத்தின் தேவன். 2 கொரிந்தியர் 4:6 சொல்லுகிறது, இருளிலிருந்து வெளிச்சத்தை புறப்பட பண்ணின தேவன். இருளுக்கு எந்த வல்லமையும் கிடையாது, ஆனால் வெளிச்சத்துக்கு வல்லமை உண்டு. வெளிச்சம் ஒரு வினாடி நேரத்துக்கு 1,85,000 மைல் வேகத்தில் போகக்கூடியது. ஒண்ணுமே சக்தியே வல்லமையே இல்லாத ஒரு இருள் இருந்து வெளிச்சத்தை புறப்பட பண்ணுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். உத்தர மண்டலத்தை ஆகாயத்தில் விரித்து பூமியை அந்தரங்கத்தில் அவர் துங்க வைக்கிற தேவன் என்று யோபு 26:7 வாசிக்கிறோம். எல்லா நட்சத்திரங்களையும் கூட ஆகாய மண்டலத்தில் பரப்பி விழாதேன்னு சொல்லி விசுவாசத்தில் அவர் நிலை நிறுத்துகிற தேவன். அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாச வரம் செயல்படும் போது, ஆண்டவர் அந்த வரத்தை உங்களுக்கு தரும்போது, உங்களால் சாதிக்க முடியாத அரிய பெரிய காரியத்தை வேத வசனங்கள் மூலமாய் தருவார், சொப்பனங்கள் மூலமாய் தருவார், தரிசனங்கள் மூலமாய் தருவார். சாதாரண ஒரு மனிதன் செய்து முடிக்க முடியாத அரிய பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்யும்படி நமக்குள்ளே வைக்கிற தரிசனம் தான் விசுவாசத்தின் செயலாய் மாறுகிறது. உதாரணமாக, ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை இல்லை, சரீரம் செத்து போனது. ஆபிரகாமுக்கு 75 வயதாகிவிட்டது. அவருடைய மனைவிக்கு ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போய்விட்டது. ஒரு விசுவாசத்தை அவர்களுக்குள்ளே வைக்கும்படி ஆண்டவர் நட்சத்திரத்தை பார்க்க சொன்னார். பார்த்தபோது உன்னுடைய சந்ததி அவ்வண்ணமாயிருக்கும். வெறும் மாம்ச கண்களால் பார்க்கும்போது ஒரு 1000-2000 நட்சத்திரங்களை நாம் பார்க்கலாம். டெலஸ்கோப்பை வைத்து பார்க்கும்போது ஒரு 10,000-20,000 நட்சத்திரங்களை பார்க்கலாம். ஆனால் உண்மையில் ஆகாயத்தில் இருக்கிறது கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள். இப்பொழுது அவர் மாம்ச கண்களால் பார்க்காமல் விசுவாச கண்களால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவைகளெல்லாம் உன்னுடைய சந்ததியாக இருக்கும். வான மண்டலம் முழுவதும் பிள்ளைகளாய் மாறின. நட்சத்திரங்கள் எல்லாம் மழலை மொழி பேசுகிற பல ஜாதி இன மக்களாய் மாறினார்கள். இன்னும் வெளிப்பாட்டு கண்ணை பார்க்கிறார். நட்சத்திரங்கள் பரிசுத்தவான்களுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தானியேல் 12:3 ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியை போல இருப்பார். இன்னும் அவர் விசுவாசத்தில், இன்னும் அவர் வெளிப்பாடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நம்பி பார்க்கும்போது அந்த நட்சத்திரங்களோடு ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம், ஒரு பிரகாசமான நட்சத்திரம், தேவகுமாரன் எப்படி ஆபிரகாமினுடைய குமாரனாய் தோன்ற போகிறார், அவ்வளவற்றையும் பார்க்கக்கூடியது அந்த விசுவாச கண்கள். விசுவாச கண்கள் ஒரு குழந்தை 2 குழந்தை அல்ல. விசுவாசம் என்பது மனிதனுடைய புத்தியால் கிரகிக்க முடியாத மாபெரும் அற்புதமாய் இருக்கிறது. சில வருஷத்துக்கு முன்னால் ஹூப்ளி என்ற இடத்துக்கு நான் போயிருந்தேன். அங்கே ஒரு பாஸ்டரை சந்தித்தேன். அவர் பேர் மைக்கேல் ஆச்சாரி. ஒரு மிஷனரி ஆர்கனைசேஷனில் அவர் வேலை செய்தார். ஆனால் அவருடைய தரிசனத்தை அந்த மக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மிஷனரி இயக்கத்தாரால் புரிந்து கொள்ள முடியல. அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவருக்குள்ளே ஒரு விசுவாச வரம் இருந்தது. இந்த கர்நாடகா மாநிலத்தில் மாபெரும் ஒரு ஆலயத்தை கட்ட நினைத்தார்.
5 பைசா கையில் கிடையாது. எத்தனையோ ஆயிரமான மக்கள் உட்காரத்தக்க அண்டர் கிரவுண்டு, முதல் மாடி, 2ஆம் மாடி, 3ஆம் மாடி, ஒவ்வொரு மாடியிலும் திரளான ஜனங்கள் உட்காரும்படி ஒரு விசுவாசம். ஆண்டவரே, இதை எப்படி செயல்படுத்துவது? ஆண்டவர் சொன்னார், ஒரு ஆலயத்தில் ஒரு மூலையில் கொஞ்சம் இடத்தை கேட்டு விடுதலையாக்குகிற ஊழியத்தை நடத்து. ஒரு சிஎஸ்ஐ ஆலய காம்பவுண்டில் ஒரு மரத்தடியில் கொஞ்சம் இடம் கேட்டார். அந்த இடத்துக்கு வந்தது பெரிய பெரிய மாறுவாடிகள் விடுதலை ஆவதற்காக. பலத்த அற்புதங்கள் அங்கே நடந்தது. ஆகவே அவர்கள் கோடி கணக்கில் பணத்தை கூட்டினார்கள். இந்த ஆலயத்தை நான் போய் பார்த்தேன், உடைய அண்டர் கிரவுண்டை பார்த்தேன். முதல் அவ்வளோ பெரிய மேசி. நான் நினைக்கிறேன் அதை முடிக்கிறதுக்கு அவருக்கு எப்படியும் ஒரு 200 கோடி ரூபாய் செலவா. அவ்வளவு பெரிய. இன்றைக்கு அது 2 பகுதிகள் நிரம்பிட்டன. கூட்டம் தாங்க முடியாத கூட்டம். விசுவாசத்தை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. தன்னுடைய மனதை ஆண்டவருடைய உள்ளத்தோடு இணைத்து, ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், தன்னை கொண்டு எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவர். அதுதான் விசுவாசம். வில்லியம் கேரி என்ற பக்தன் விதமாய் சொன்னார், பெரிய ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்கள் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை திட்டமிடுங்கள். ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்து முடியுங்கள். Plan great things and achieve great things for God. டிஜே தினகரன் அவர்கள் திருமணமாகி 2 குழந்தைகள் சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது அவர் வியாதிப்பட்டு மரண தருவாய்க்கு வந்தார். டாக்டர்கள் அவரை கைவிட்டார்கள். அவருக்கும் வாழ்வேன் என்ற நம்பிக்கை இல்லை. உயிர் ஒருவேளை இந்த இரவு பிரிந்துவிடும் என்ற பயத்தில் மனைவியை கூப்பிட்டார். நான் மரித்து போகிறேன், நீ பிள்ளைகளை தயவு செய்து வளர்த்தி, தயவு செய்து படிக்க வைத்து ஆளாக்கு. நான் இனி உயிர் வாழ மாட்டேன். அழுதே சொன்னார். ஆனால் அந்த அம்மாவுக்குள்ளே டிஜே தினகரன் மனைவி ஸ்டெல்லா தினகரனுக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவேன் என்று 1000 வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். சிறு வயதிலிருந்தே உங்களோடு பேசியிருக்கிறார். என்னோடும் கூட வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அந்த வார்த்தைகள் ஒன்றாவது கீழே விழுந்து போவதில்லை. வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் நிலை நிற்கும். அவரை 1000 கோடி முறை நாம் நம்பக்கூடும். நீங்கள் மரிப்பதில்லை. இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதியாயிராமல் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதற்குரிய வியாதியாயிருக்கும். இதன் மூலமாய் வியாதீஸ்வரரை கண்டு ஒரு விசேஷ மனதுருக்கம் உங்கள் மேலே இறங்கி வரும். நிச்சயமாய் நீங்கள் உயிர் வாழ்வீர்கள். நிச்சயமாய் உங்களை குறித்த கர்த்தருடைய நோக்கம், உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரம் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து விசுவாசத்தை பெருக பண்ணும்போது சாத்தான் அதைரியத்தையும் சோர்வையும் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடும். போதகர் பாலியாங்கிச்சோ சொன்னார், நீங்கள் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை திட்டமிடும் போதானாலும் சரி, ஒரு சின்ன காரியத்தை கேட்டாலும் சரி, உதாரணமாய் உங்களுக்கு ஒருவர் திருமணம் ஆகணும், அல்லது உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கணும், முதல்ல ஆண்டவர்கிட்ட சொல்லி விசுவாசத்தோடு அவரை துதிங்க. 2வது, அந்த பிள்ளை ஆண் பிள்ளை வேணுமா பெண் பிள்ளை வேணுமா, அதுக்கு ஒரு பேரை சூட்டி, கர்த்தர் எனக்கு இந்த பிள்ளையை தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. திருமணமாகல, மாப்பிள்ளை வேணும், எத்தனை அடி உயரமாக வேணும், முதல்ல அதை ஆண்டவர் தெரியப்படுத்துங்க. அவர் என்ன வேலை செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க,
மீசை வச்சிருக்க ஆள் வேணுமா, மீசை வையாத ஆள் வேணுமா? என்ன விதத்தில் தெளிவாக ஆண்டவர் தெரியப்படுது. பிறகு நீ தெரியப்படுத்தினத எப்போதும் பார்க்கும்படி வீட்டில் முன்னறையிலையோ அல்லது கண்ணாடியிலையோ அல்லது பாத்ரூமில் ஷேவ் பண்ணுற இடத்துலையோ அதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இரு, ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இரு. நிச்சயமாய் அந்த காரியம் வாய்க்கும். ஆபகுக்கு 2:4 சொல்லுகிறது, தரிசனம் குறிப்பிட்ட நாட்களுக்காக காலத்துக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது, அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் நிறைவேறும். நம்முடைய ஆண்டவர் விசுவாசத்தின் தேவனாக இருக்கிறார். நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். யோவான் 14:12 சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களையும் செய்வான். என்னுடைய அர்த்தம் என்ன? இயேசுநாதர் 3 பேரை உயிரோடு எழுப்பி இருந்தார்னா நீங்கள் சொல்லுங்க, கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி நான் 300 பேரை எழுப்பணும். அதில் ஆண்கள் இவ்வளவு இருக்கணும், பெண்கள் இவ்வளவு இருக்கணும். இதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கோலியாத்தை எதிர்க்க தாவீது போன போது இந்த கோலியாத்தை பார்த்து சொன்னார், விசுவாச வார்த்தைகளை சொன்னார். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என்னுடைய கைகளில் ஒப்பு கொடுப்பார். இன்றைக்கு நான் உன்னுடைய தலையை வாங்குவேன். இன்றைக்கு உன்னுடைய சரீரத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு உணவாக கொடுப்பேன். இன்னும் சண்டை ஆரம்பிக்கல, ஆனால் விசுவாச வார்த்தைகளை பேசினார். சொல்லிவிட்டு சொன்னார், இதனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இதனால் இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு என்று இந்த பூலோகத்தை ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். ஏன் கோலியாத்தை வீழ்த்தணும்? தன்னுடைய பேர் புகழுக்காக அல்ல. வீழ்த்திட்டா ஜனங்கள் எல்லாம், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அவனை கொண்டுட்டா ராஜாவுடைய மகளை திருமணம் செய்கிற பாக்கியம் கிடைக்கும். நோக்கமே தப்பு. அப்படிப்பட்ட நோக்கம் வைத்திருந்தால் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. தாவீதுடைய நோக்கம் என்ன? இந்த வெற்றியின் மூலம் ஆண்டவர் மகிமைப்படுவார். இந்த வெற்றியின் மூலம் இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு என்று இந்த பூச்சக்கரத்தை ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். உங்களுடைய விசுவாச வரம் செயல்பட ஆரம்பிக்கும் போது சொல்லுங்க, தேவனே இதன் மூலமாய் நீர் மகிமைப்படணும். எங்களுடைய இந்தியா தேச மக்கள் உமக்கு முன்பாக அவருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கணும். இங்கே உள்ள 33 கோடி தேவர்கள் அல்ல, நீர் ஒருவரே கர்த்தர் என்று, நீர் ஒருவரே உலகத்தை சிருஷ்டித்தீர் என்று, நீர் ஒருவரே ஜனங்களுக்காக ஜீவனை கொடுத்தீர் என்று, நீர் ஒருவரே ஜனங்களை ரட்சிக்கிறவர் என்று இந்த பூச்சக்கரத்தோட எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளணும். உங்களுடைய நோக்கம் சரியாக இருந்தால் உங்கள் ஆவின் வரங்கள் அத்தனையும் செயல்படும். சரி, இன்றைக்கு நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திற்கு செல்ல போகிறோம். விசுவாசத்துக்கென்று ஆண்டவர் எழுதி வைத்த ஒரு அத்தியாயம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம். எப்படி சிருஷ்டிப்புக்கென்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை வைத்தாரோ, எப்படி வேதவசனத்துக்காக சங்கீதம் 119 எழுதி வைத்தாரோ, எப்படி அன்புக்காக 1 கொரிந்தியர் 13 எழுதி வைத்தாரோ, அதுபோல விசுவாசத்துக்காக இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை அவர் எழுதி வைத்தார். இந்த 11ஆம் அதிகாரத்திலே மொத்தம் 16 பேருடைய பெயர்கள் வருகிறது. இந்த 16 பேர்களில் 10 பேருடைய விசுவாசத்தை பற்றிய சற்று விளக்கம் இருக்கிறது. மற்ற 6 பேரையும் கடகடகட என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார். இந்த 11ஆம் அதிகாரத்தில் 2 வகை விசுவாசத்தை அவர் சொல்லுகிறார்.
ஒரு வகை ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்கிற ஒரு விசுவாசம், சிங்கங்களின் வாய்களை கிழிக்கிற விசுவாசம், அக்கினியின் உக்கிரங்களை அவிக்கிற விசுவாசம், ராஜ்யங்களை ஜெயிக்கிற விசுவாசம், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற விசுவாசம், அரிய பெரிய காரியங்களை செய்கிற விசுவாசம். ஆனால் அதனுடைய கடைசி பகுதியில் 35ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது ஆண்டவருக்காக பாடுபடுகிற விசுவாசத்தை அங்கே நான் வாசிக்கிறோம். ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் நிற்கிற விசுவாசம், மலைகளிலும் குன்றுகளிலும் ஒளிந்து தெரிந்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற விசுவாசம். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. கல்லினால் எரியுண்டார்கள், வாளினால் அறுப்புண்டார்கள், நிந்தைகளை அவமானங்களை சகித்தார்கள். இன்றைக்கு இந்த விசுவாசத்தை நவீன நாட்களில் அமெரிக்க விசுவாசம், சீனா விசுவாசம் அல்ல ரஷ்யா விசுவாசம் என்று பிரிக்கலாம். அமெரிக்கர்கள் எப்போதும் செழுமை விசுவாசத்தை தான் அவர்கள் நம்புகிறார்கள். நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறியா, உனக்கு ஒரு கார் இருக்கக்கூடாது, 10 கார் இருக்கணும். ஒரு வீடு இருக்கக்கூடாது, 10 பங்களா இருக்கணும். உனக்கு தனி ஹெலிகாப்டர் இருக்கணும். உன் ஊழியத்தில் பெரிய கட்டடங்கள் உனக்கு இருக்கணும். எல்லாம் செழுமையான உபதேசம். ஆண்டவரிடத்தில் நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா செழுமையும் ஆண்டவர் மேஜையில் வச்சுட்டார். நீ எடுத்து சாப்பிட வேண்டியதான். டேபிளில் எல்லா விதவிதமான பழங்கள், கறிகள், உணவுகள் இருக்கும்போது ஆண்டவரே சாப்பாடு தாரோன்னு நீ கேட்க வேண்டியதில்லை. நீ ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் உனக்கு ஏற்கனவே படைச்சிட்டார். நீ சிலுவை பற்றி பேசாத. அந்த இரத்தம் காய்ந்து எத்தனையோ வருஷம் ஆயிட்டு. சிங்காசனத்தை பார், அந்த மேலான இடத்தை பார்த்து நட. நீ பாவத்தை அறிக்கையிடாத. நீ 1000 பாவம் செய்துட்டு ஏதோ 1-2 பாவத்தை அறிக்கையிட்டா உனக்கு ரட்சிப்பு கிடைக்குமா? அவர் ரட்சகர் நீ விசுவாசி போதும். அவர்கள் எப்போதும் நல்லா சாப்பிடணும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், எல்லாம் செழுமை. ஆனால் சீனாவில் உள்ள மனுஷனை பாருங்க, ஆண்டவருக்கா பாடுபடுவதை அவன் விரும்புவான். 40 வருஷம் ஒரு விசுவாசி சீனாவில் இரத்த சாட்சியாக பல பாடுகளை அனுபவித்து கடைசியில் அவனை ஒரு தொட்டிக்குள்ளே போட்டிருந்தாங்க. என்ன தொட்டி? அந்த ஜெயிலில் உள்ள அவ்வளோ பேர் லெட்ரினும் பாத்ரூமும் அந்த யூரினும் வந்து சேருகிற ஒரு இடம். பல வருஷம் அதுக்குள்ளேயே போட்டு வச்சுருந்தான். ஊறிட்டே இருந்தான். 40 வருஷத்தில் அவனுக்கு விடுதலைன்னு சொன்னாங்க. அவன் சொன்ன, எனக்கு விடுதலை வேண்டாம், நான் ஆண்டவருக்கு பாட அனுபவிக்கிறத விரும்புகிறேன். என்னப்பா, என்ன உனக்கு பைத்தியமா? சொன்னால், வெளியே ஆண்டவர் எனக்கு அருகில் இருக்கிறத பார்க்கலாம். இந்த சிறைச்சாலை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறார், ரொம்ப அருகில் இருக்கிறார். நான் இயேசுவோடு தேன் நிலவை இந்த இடத்துல நான் அனுபவித்துட்டு இருக்கிறேன். அவருடைய சமூகம் ஒவ்வொரு நிமிடமும் என்னை நிரப்புது. ஒவ்வொரு நிமிடமும் ஆனந்த தைலத்தால் ஆண்டவர் என்னை அபிஷேகம் பெறுகிறார். I was honeymooning with Jesus for the past 40 years. 40 வருஷம் என்னுடைய அன்பு அவ்வளோ அதிகமாக இருக்கிறது. நினையாத நாளிகளை மனுஷகுமாரன் வருவார் என்று நீங்கள் கர்த்தருடைய வருகை பற்றி பேசுகிறீர்கள். ஆனால் அந்த ஜெயிலில் நினையாத நாளிகளில் இயேசு வந்து என்னை தூக்கி எடுத்து மடியில் வைத்து விடிய விடிய என்னை கொஞ்சிக்கொண்டே இருக்கிறார். பாடுபடுவது எனக்கு அவ்வளவு ஆனந்த பாக்கியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் மொத்தம் 40 வசனங்கள் இருக்கிறது. 16 பரிசுத்தவான்களினுடைய விசுவாசமும் இன்னும் பேர் சொல்லப்படாத அநேகம் பேருடைய விசுவாசமும் அதில் எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்கள் எந்த விதத்தில் விசுவாச வரத்தை நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள் என்பதை எண்ணி பாருங்கள்.
நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு சொன்னால் இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னால் பலருடைய வீட்டை போய் பார்ப்பீங்க, பல மாடல்களை பார்ப்பீங்க, பல வீடு கட்டுற பிளான்களை நிறைய கடைகளை வைத்து விற்பனை செய்கிறார்கள். சில வீட்டை பார்க்கும்போது போர்ட்டிகோ ரொம்ப அழகாக இருக்கிறது, சில வீட்டை பார்க்கும்போது முன்னறை ரொம்ப அழகாக இருக்கிறது, அந்த டைல்ஸ் ரொம்ப அழகாக இருக்கிறது, டைனிங் ரூம் இன்னொரு வீட்டில் ரொம்ப அழகாக இருக்கிறது, இன்னொரு வீட்டில் பின்னால் கார்டனுக்காக விட்டுருக்கிற இடம், சில வீட்டில் அந்த அந்த டைல்ஸ் என்ன மாதிரி எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்த பிறகு உங்களுக்கென்று அந்த வீட்டை எப்படி நிர்ணயிக்க போகிறீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்தெடுப்பீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய விசுவாசத்தை பற்றி எழுதி நம்முடைய விசுவாசத்தை செயல்படுத்துவதை நம்முடைய கைகளிலேயே அவர் விட்டுவிட்டார். ஆகவேதான் இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை வரலாறு விசுவாசத்தினால் என்ன அரிய பெரிய காரியங்களை செய்தார் அதையெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. சில ஆண்களையும் பெண்களையும் குறித்து சொல்லியிருக்கிறது. இயேசுவின் தாயாராகிய மரியாளை குறித்து எலிசபெத் பேசும்போது, விசுவாசித்தவளே பாக்கியவதி, ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் விசுவாசம் உண்டு என்பதை இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்கிறோம். சரி, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் சுருக்கமாக அவருடைய எல்லா பரிசுத்தவான்களையும் நான் தொட்டுவிட்டு செல்ல விரும்புகிறேன். முதல் விசுவாசம் யாருடையது? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எப்போதும் உங்களுக்கு முன்பாக திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலம் இந்த அரிய பெரிய மாணிக்க கல்லை போன்று இருக்கிற இந்த விசுவாச வீரர்களை நமக்கு எழுதி வைத்த தேவனை நாம் சோத்தரிக்க வேண்டும். முதல் வசனத்தில் விசுவாசம் என்றால் என்ன ஒரு டெஃபினிஷனை கொடுத்தார். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவை, அழிந்து போகிறது. காணப்படாதவைகள் நித்தியமானது. பரலோகத்தை நாம் காண்பதில்லை, ஆனால் இருக்கிறது விசுவாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாம் கண்டதில்லை, பிதாவாகிய தேவனை நாம் பார்த்ததில்லை, ஆனால் விசுவாசிக்கிறோம். தேவதூதர்களை நாம் விசுவாசிக்கிறோம். காணப்படாத கோடிக்கணக்கான காரியங்கள் பரலோகத்தில் இருக்கிறது, நான் விசுவாசிக்கிறேன். நான் என்ன விசுவாசிக்கிறேன்? கர்த்தரினுடைய பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். நான் பார்த்ததில்லை. ஜெயங்கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறவர் அந்த சிங்காசனத்து பக்கத்தில் எனக்கு ஒரு இடத்தை ரிசர்வ் பண்ணி வைத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். பரலோகத்தில் இயேசுக்கு என்ன இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே அவர் எனக்காக ஒரு ஸ்தலத்தை, ஒரு வீட்டை, ஒரு மகிமையின் இடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். நான் மரித்த பிறகு கர்த்தருக்குள்ளே மரித்த என்னுடைய தகப்பனார், என்னுடைய மனைவி எல்லாரையும் நான் பரலோகத்தில் பார்ப்பேன். விசுவாசம் என்பது என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. அதுதான் விசுவாசம். ஒரு முறை மோவாபியருக்கு எதிரிட்டு இஸ்ரவேல் ராஜாவும் சமாரியா ராஜாவும் யுத்தத்துக்கு போனார்கள். வனாந்திரம், குடிக்க தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. அவ்வளோ போர் வீரர்களும் மறிக்க போறார்கள். நிறைய ஜீவன்கள், குதிரைகள் எல்லாம் வனாந்தரத்தில் மடிந்து போக போகிறது. எலிசா தீர்க்கதரிசி வந்தார். அவர் சொன்னார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரம்ப போகிறது.
ஆகையால் கால்வாய்களை வெட்டி வைங்க. தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க. நான் வறண்டு போய் இருக்கிறது. மண் வெட்டியை தேடவோ கால்வாய் வெட்டவோ அவர்களுக்கு பலன் இல்லை. அது என்ன கால்வாய்? அதுதான் விசுவாச கால்வாய், எதிர்பார்ப்பின் கால்வாய். ஆண்டவர் சொல்லுகிறார், மழை பெய்து தண்ணி வரும்னு நினைக்காதுங்க. காத்தடிச்சு கார்மேகங்களை ஒரு இடத்துல கூட்டுவார் என்று நினையாதருங்க. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். இந்த பள்ளத்தாக்கெல்லாம் நிரம்பும். ஆண்டவர் ஏதோம் தேசத்திலிருந்து ஒரு நதியை புறப்பட பண்ணினார். திடீரென்று அதில் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி இந்த வனாந்தரத்தில் இந்த ஆறு பாய்ந்து வந்தது. கர்த்தர் இல்லாமையிலிருந்து சகலவற்றையும் உருவாக்குகிறவர். தோமாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள்தான் பாக்கியவான்கள். விசுவாச வரம், விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், அதனாலே நம்முடைய முற்பிதாக்கள் நற்சாட்சி பெற்றார்கள். 3வது வசனத்தில் ஆண்டவர் எப்படி ஒரு விசுவாச வீரன், 3ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கும். 4வது வசனத்தில் முதல் பரிசுத்தவானாகிய ஆபேலை பற்றி பேசியிருக்கிறது. தாய் தகப்பன் இல்லாமல் விசுவாசத்தில் உருவாக்கப்பட்ட ஆதாமை பற்றி எழுதவில்லை. மனு குலத்திலே முதல் பிறந்த குழந்தையான காயினை பற்றி எழுதவில்லை. முதல் விசுவாச வீரன் ஆபேல். ஆபேல் என்ற வார்த்தைக்கு சுவாசம் என்ற அர்த்தம். சுவாசத்துக்கு முன்பாக வி என்ற எழுத்தை வைத்தால் சுவாசம் விசுவாசமாய் மாறுகிறது. சுவாசம் விசுவாசமாய் மாறணும். உங்களுடைய ஒவ்வொரு சுவாசமும் கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களா நீங்கள் இருக்கிறீர்கள் வெளிப்படுத்தணும். ஒரு நாள் ஆபேலினுடைய உள்ளத்தில், காயினுடைய உள்ளத்தில், அண்ணன் தம்பி 2 பேருடைய உள்ளத்திலும் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வந்தது. காயின் ஏதோ ஒரு காணிக்கை கொண்டு போவோம். அவனுடைய விசுவாசத்தாலே தேவனுக்கு பிரியமான காணிக்கை என்ன? தாவீது சொல்லுகிறார், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்க. காயின் சோதித்து பார்க்கவே இல்லை. ஆனால் ஆபேல், ஆண்டவருக்கு பிரியமானது என்ன 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 காணிக்கை கொண்டு போய் கொடுக்கணும், என்ன காணிக்கை கொடுக்கணும்? விசுவாசத்தினாலே தன்னுடைய உள்ளத்தை கர்த்தருடைய உள்ளத்தோடு இணைத்தார். கர்த்தருக்கு பிரியமான பலி என்ன? எதை அவர் ஏற்றுக்கொள்வார்? எது அவருடைய சித்தத்தின்படியான பலி? எது அவருக்கு முன்பாக சுகந்த வாசனையாயிருக்கும்? அந்த விசுவாசத்தில் கண்டுபிடித்தார். ஆண்டவர் தன்னுடைய குமாரனை உலகத்தின் பாவங்களை சுமக்க ஒரு ஆட்டுக்குட்டியாய் அனுப்ப போகிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே குமாரனை ஆட்டுக்குட்டியாய் தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்பாக அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனார். அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டி. சிலுவைக்கு போகும்போது தன்னை மயிர் கத்திரிக்கிறவர்களுக்கு முன்பாக சத்தமிடாத ஒரு ஆட்டை போல இருந்தார் என்று ஏசாயா 53:7 வாசிக்கிறார். ஆகவே பிதாவாகிய தேவன் மனு குலத்துக்காக தம்முடைய மகனை ஆட்டுக்குட்டியாய் ஒப்பு கொடுக்கிறார் என்பதை அறிந்து அந்த விசுவாசத்திலே ஒரு ஆட்டை ஆண்டவருக்கென்று பலி செலுத்தினார்.
இரத்தத்தை அங்கே சிந்தினார். அது இயேசுவின் இரத்தத்துக்கு ஒரு முன்னடையாளமாக விசுவாசத்தில் அதை அறிந்து கொண்டார். அவர் ஒருவர் தான் யோவான் சுட்டி காண்பித்தாரே, யோவான் 1:29 உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவரை அதை எப்படி செய்தார்? விசுவாசத்தினாலே செய்தார். நம்ம சில நேரம் ஆண்டவருக்கு எதையாயிலும் கொடுப்போம் உண்டு இல்லை. என்ன கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எப்போது கொடுக்கணும், ஆண்டவருடைய உள்ளம் என்ன, ஆண்டவர் எதிலே மனமகிழ்வார், என் காணிக்கை ஏற்றுப்பட கூடியதாய் இருக்கிறதா, அதை விசுவாசத்திலே கண்டு கொள்ளுங்கள். ஒரு முறை காட்பாடியில் நடந்த கூட்டத்துக்கு போனேன். அப்போ என்கிட்ட கார் இல்லை, ட்ரெயினில் ஏறி போனேன். பயங்கரமான வெயில். 11 மணிக்கு சென்ட்ரல்லேருந்து புறப்பட்டது. நான் காட்பாடி தானே ரிசர்வ் பண்ணாமல் உள்ளே இருக்க முடியல. அக்கினி கொதிக்குது, இறங்குது. அக்கினி நட்சத்திரம் 100 அக்கினி நட்சத்திரம் ஒன்றா இருக்கிறது போல அவ்வளவு வெயில். 2 மணிக்கு காட்பாடியில் போய் இறங்கினேன். பசி தாங்க முடியல. நான் கூட்டம் நடத்துகிற ஆர்கனைசர்ஸ் வீட்டுக்கு போனேன். நான் சாப்பிடாம வந்தேன். உடனே நீங்கள் சாப்பிட்டு வந்திருப்பீங்கன்னு நான் நினச்சேன். நான் கேட்டேன், ஏதாவது ரசம் சோறு இருந்தாலும் ஏதாவது பழைய சோறு இருந்தாலும் ரொம்ப பசிக்குது. அவங்க ஒரு பிளேட்டு நிறைய மாம்பழத்தை வெட்டி அப்படி வச்சிருக்காங்க. பசியோடு பழம் புசியல்ங்கிறது பழமொழி. இருந்த பசியில் அந்த பெரிய பிளேட் அவ்வளோத்தையும் காலி பண்ணிட்டேன். சாயங்காலம் மீட்டிங்கில் மேடையில் நிற்கிறேன். ஒரு தலை சுத்துது. சாதாரணமாகவே நான் டயபெட்டிக் பேஷண்ட்டு. சுகர் எங்கேயோ போய் பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போதே அவ்வளோ கீழே டமால் விழுந்தாச்சு. ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. 1 மாதம் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்தேன். ஒரு நாள் சாப்பிட்டா மாம்பழம். அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க, ஆனால் தப்பான சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆண்டவருக்கு நம்ம காணிக்க கொடுக்கணும்னு நினச்சி காயினை போல ஏதோ ஒரு காய்கறி, ஏதோ 4 மாம்பழத்தை கொண்டு வந்து ஆண்டவர் கொடுத்தா அதை ஆண்டவர் அங்கீகரிக்கல. அது விசுவாசம் இல்லாத ஒரு காணிக்கை. தேவன் என்ன விரும்புகிறார் என்று எதிர்பார்க்காத ஒரு காணிக்கை. ஆபேலுடைய விசுவாசம் தன்னுடைய உள்ளத்தை கர்த்தருடைய உள்ளத்தோடு இணைத்து அவருடைய உள்ளத்தின் ஆழத்தை, உள்ளத்தின் ரகசியத்தை என்ன விரும்புகிறார் என்பதை கண்டுபிடிப்பதுதான் முதல் வகை விசுவாசம். ஆண்டவரை எப்படி பிரியப்படுத்துவது என்று விசுவாசிப்பதுதான் முதல் வகை விசுவாசம். 2வதாக அடுத்த விசுவாசத்தை நீங்கள் பார்க்கும்போது 5ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஏனோக்கு விசுவாசம் என்ன? நான் மரணத்தை காண மாட்டேன். அந்த விசுவாசம் எப்படி வந்தது? 2வது வருகையில் ஒரு கூட்டத்தார் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று கர்த்தர் ஏனோக்கோடு பேசினபடியால் 2ஆம் வருகையிலே மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களுக்கு நான் ஒரு முன்னடையாளமாய் விளங்க வேண்டும். இந்த விசுவாசம் ஏனோக்கு இடத்திலிருந்து வந்தது. ஏனென்றால் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில்
ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு ஆண்டவருடைய 2வது வருகை குறித்து முன்னறிவித்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆயிரமான தேவதூதர்களோடு ஆண்டவர் வரப்போகிறார், நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அவர் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். 2வது வருகையில் ஒரு கூட்டத்தார் மரணத்தை காணாதபடி, மரணத்தின் முதுகெலும்பை தட்டி, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, மரணத்துக்கு டிமிக்கி கொடுத்துட்டு போற பரிசுத்தவான்களுக்கு முன் அடையாளமாக விசுவாசத்தினாலே ஏனோக்கு செயல்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சுற்றி பார்த்தா, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பார்த்தா ஒவ்வொருவரும் எப்போ செத்தாங்க. ஆதாம் 110 வருஷத்தில் முதல் மகன் பெற்றெடுத்தான், ஆதாம் மரித்தான். ஆதாமுடைய மகன் மரித்தான். அந்த அதிகாரம் முழுவதும் ஆதாம்லேருந்து தொடங்கின கல்லறை கூடங்க. ஒவ்வொரு கல்லறையிலும் 4 பேர், ஒரு பிறப்பு இது, சாவு இது, ஒரு கல்லறை தோட்டத்துக்குள்ளே போகிறது போல ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் இருக்கும். ஆனால் 24ஆம் வசனத்திலிருந்து பார்த்தா ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரத்திகளை பெற்றான், மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொண்டான். அவனுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம், நான் மரணத்தை காண மாட்டேன். எவ்வளோ பேர் செத்தாலும் சரி, எத்தனை கல்லறைகள் முன்னால் இருந்தாலும் சரி, முன் வீட்டு முத்தம்மா செத்தாலும் சரி, பின் வீட்டு பாக்கியம் செத்தாலும் சரி, பக்கத்து வீட்டு பங்கஜம் செத்தாலும் சரி, நான் சாக மாட்டேன். நான் கர்த்தருக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படுவேன். என்ன ஒரு மகிமையான விசுவாசம். கத்தீட்ரல் சர்ச்சி கல்லறை தோட்டத்தில் ஒருக்கா போயிருந்தேன். ஒருத்தர் சோகமாக ஒரு கல்லறையில் உட்காந்துட்டு இருந்தார். செக்ஷனை பார்த்து கேட்டேன், இது யார் பாவம் இவ்வளோ சோகமாக பெஞ்சாதீதம் மறித்து போச்சா? இல்லை. அவங்க அப்பா அம்மா கல்றையா? இல்லை. யார் கல்றா? அவர் அனாதை, அவருக்கு கூட கூட யாரும் தெரியாது. அது கல்றை யாருடைய கல்றைன்னா அந்த ஆசாமியுடைய கல்றை தான். அந்த ஆசாமியுடைய கல்றையா? அவருக்கு ஒரு எண்ணம், நம்ம செத்தா ஒருத்தரும் நல்லடக்கம் பண்ண மாட்டாங்க, கல்றை கட்ட மாட்டாங்க. ஆகவே தான் செத்து போவோங்கிற ஒரு பெரிய விசுவாசத்தில் அந்த கல்லறையை கட்டி வச்சிருக்காரு. அடக்க அன்னைக்கான பணத்தை கத்திட்டு ஆலயத்தை கட்டிட்டாரு. தேக்கு மரத்தில் தனக்கு பிரேதப்பட்டி செய்யணும், அந்த பிரேதப்பட்டி செய்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அதையும் பணம் கட்டிட்டார். சிலர் கல்லறை மேலே விசுவாசம் வைக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் உயிர்த்தெழுதல்ல விசுவாசம் வைக்கிறார்கள். மரணத்தை ஜெயமாய் விழுங்குவதிலே விசுவாசம் வைக்கிறார். ஏனோக்கு, அந்த பேரே ரொம்ப ஆச்சரியமான ஒரு பேர். நோக்கு. மனுஷன் பூமியையே பார்த்துட்டு இருக்கான், பண்ணி மாதிரி பூமிக்குரிய பாறை எங்கே அருவறுப்பு இருக்குது இதையே தேடிட்டு ஓடுறான், மேலே பார்க்க மாட்டேன்றான். ஆண்டவர் சொல்கிறார், பூமியின் குடிகளே என்னை நோக்கி பாருங்க, ரட்சிக்கப்படுவீர். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் பூமிக்குரியவளை அல்ல மேலானவளை பாருங்க. ஒருத்தர் ஒரு 5வது மாடியில் இருந்து இந்த கட்டடத்தில் ஒரு முக்கியமான வேலை செய்து கொண்டு இருந்தார். அவரை கையில் இருந்த கருவி கீழே விழுந்துருச்சு. அவர் அந்த வேலை செய்யும்போது ஒரு பைப்பு மேலே உட்காந்து வேலை செய்துட்டு இருக்கார். அதிலிருந்து அவரால் உடனே எழும்பி வந்து வாங்க முடியாது. தெருவில் போகிறவங்கெல்லாம் பார்த்து கைத்தட்டி கூப்பிட்டு பார்க்குறார். எல்லாரும் அங்கங்கே பார்க்குறானே தவிர மேலே பார்க்க மாட்டேன்றான். நோக்குன்னா ஒருத்தன் நோக்க மாட்டேன். ஆகவே அவர் என்ன பண்ணார், ஒரு 100 ரூபாய் நோட்டை மேலேருந்து கீழே போட்டார். எவனாவது எடுத்து மேலே பார்ப்பான்ட்டு ஒருத்தன் எடுத்தான். 100 ரூபாயா? பாக்கெட்டில் வச்சு அவன் பாட்டு போயிட்டான். 500 ரூபா நோட்டை தூக்கி போட்டு பார்த்தார். 500 ரூபாயை பார்த்தாவது ஆண் வாயை பிளந்து மேலே பார்ப்பான்னு பார்த்தா அதையும் தூக்கி வச்சுட்டு போயிட்டான். ஒரு 1000 ரூபா நோட்டை வீணாக போச்சு. அதனால் அவன் என்ன பண்ணான்,
ஒரு சின்ன கல், பொடி கல்லை எடுத்து அங்கே வந்துட்டு இருந்த வழுக்கு மண்ட தலை டங்குன்னு போட்டார். தலையில் விழுந்து அப்போ தான் மேலே பார்த்தேன். ஆண்டவர் மேலே பாருன்னா பேரமெல்லாம் பார்க்க மாட்டார். ஆண்டவர் ஒரு பாடை அனுப்பும்போது, ஒரு கஷ்டத்தை அனுப்பும்போது, ஒரு மரணத்தை அனுப்பும்போது, ஒரு பிரச்சனையை அனுப்பும்போது, அப்போ தான் கடவுளே அப்படின்னு பார்ப்போம். ஏனோக்கு துக்க நேரத்தில் மட்டும் இல்லை, எப்போதுமே ஆண்டவரை நோக்கி பார்த்ததுனால தான் அவர் பேர் ஏனோக்கு. அவருடைய பேர் ஏனோக்கு. இந்த ஏனோக்கு பூமியில் வாழ்ந்த வருஷம் 365 வருஷம். அந்த 365 வருஷத்தில் 300 வருடங்கள் அவர் தேவனோடு நடந்தார். எத்தனை அருமையான காரியம்! ஆண்டவர் மேலே அவ்வளவு அன்பு. எதை செய்தாலும் ஆண்டவர் தான் கூட இருக்கிறார். குடும்பத்துக்கு காய்கறிக்கு வந்தாலும் ஆண்டவருடைய கையை பிடிச்சிட்டு, மார்க்கெட்டு போனாலும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, மார்க்கெட்டிலேருந்து வரும்போது ஒரு பாடலை உற்சாகமாய் பாடி, இயேசு கூட இருப்பார் பாட்டு பாடி நாள் முழுவதும் தேவ பிரசன்னத்திலேயே வாழ்ந்த ஒரு தேவ மனிதன் தான் ஏனோக்கு. கடைசி காலத்தில் வருகிற எழுப்புதல், ஆண்டவர் மேலே அளவில்லாத அன்பு கூறுகிற, மணவாளன் மேல் மணவாட்டி அன்பு கூறுகிற ஒரு எழுப்புதல் தான் கடைசி எழுப்புதலாக இருக்கும். அந்த அன்பு தான் தேவனோடு நடக்கணும், கர்த்தரோடு கூட இருக்கணும், அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய மகிமையை வாஞ்சித்து கதறுகிற ஒரு எழுப்புதலாக இருக்கும். விசுவாசத்தினால ஏனோக்கு தேவனோடு நடந்தது போல கர்த்தரோடு நடக்கிறவர்கள் தான் அவருடைய வருகையில் காணப்படுவார்கள். 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஜெபித்து கொண்டு இருப்பான், ஆண்டவரே அறுவடை மிகுதியாக இருக்கிறது, வேலையாட்களோ இல்லையே, அறுவடைக்கு எஜமான அறுவடைக்கு வேலையாட்களை அனுப்புவாராக. ஜெபித்து நடந்து கொண்டே இருப்பான். திடீரென்று எக்காலம் துணிக்கும் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். அடுத்தவன் ஆண்டவரை நேசிக்காதனால கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைப்பார்கள். 2 பேர் ஒரே படுக்கையில் இருப்பார்கள். ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் சாட்சி பெற்றான். 3ஆவதாக நோவாவை குறித்து அவர் ஒரு விசுவாச வீரன் என்று எழுதியிருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திர வழியானான். நோவாவுக்கு 4 வேலைகள் இருந்தது. மழை பெய்யும், பாவிகளை அழிக்கும், நீ கட்டப்போகிற பேழை இந்த தண்ணீரில் உயரும். ஆனால் நோவா மழையை பார்த்ததில்லை. நோவா காலம் வரையிலும் மூடு பனிதான் எழும்பி பூமியை நனைத்ததை தவிர மழை பெய்ததில்லை. ஆகவே அவர் சொன்னதை யாருமே விசுவாசிக்க முடியலை. முதல்ல அவன் ஒரு பேழையை உண்டு பார்க்கணும். 2வது தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதற்காக தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். உன்னுடைய குடும்பத்தில் மொத்தம் 8 பேர். நோவா, மிஸ்ஸஸ் நோவா, சேம் மூத்த மகன், காம், யாப்பேத், இந்த 3 பேருடைய மனைவிமான், மொத்தம் 8 பேர் அந்த குடும்பத்தில் இருக்கிறார். நோவாவுடைய விசுவாசம் என்ன? உலகமே அழிக்கப்பட்டாலும் நான் என் குடும்பத்தோடு அந்த பேழையில் நான் காணப்படுவேன். வேதம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன்னுடைய வீட்டாரும்
நீ விசுவாசித்தா உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவான். யோசுவா சொல்லுகிறார், யோசுவா 24:15, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். என்னுடைய ஒரு பிள்ளையாவது ஜலப்பிரளயத்தில் சீக்க அழியக்கூடாது, ஒரு பிள்ளையாவது துன்மார்க்கனாய் இருக்கக்கூடாது, பிள்ளைகளை பாதுகாக்கப்படும். மோசேக்கு தாய் ஒரு சின்ன பேழை செய்தார், நாணல் புல்லினால் செய்த பேழை. மோசே ஒருவனுக்குத்தான் இடம் இருந்தது. நோவா பேழையில் 8 பேருக்கு இடம் இருந்தது. இப்பொழுது ஒரு பேழை, இயேசுவாகிய பேழை இன்றைக்கு வாசல் திறந்திருக்கிறது. அந்த பேழைக்குள்ளே ரட்சிக்கப்படுகிற அத்தனை பேருக்கும் இடம் உண்டு. அவருடைய வருகை பரியந்தம் அந்த பேழையின் கதவு திறந்து வைக்கப்பட்டது. எப்பொழுது அந்த எக்கால சத்தம் தொனிக்கிறதோ அப்பொழுது அந்த கதவு மூடப்படும். இந்த பேழை மத்திய ஆகாயத்துக்கு நேராக எழும்பும். நோவாவின் நாட்களில் எழுத்தின்படியான ஒரு பெரிய மழை பெய்தது. சாதாரண தூறல் மழையாகி, பெருமழையாகி, பேய் மழையாகி, கடைசியில் வானத்தின் மதகுகள் திறந்தது. ஒரு மழைக்காக நாம் எதிர்பார்க்கிறோம். அது பின்மாறி காலத்து மழை, அது அபிஷேகத்தின் மகளை. கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக ஆண்டவர் வானத்தின் மதகுகளை திறந்து அந்த அபிஷேகத்தை ஊற்றும் போதுதான் சபையாகிய பேழை கர்த்தருடைய வருகையிலே எழும்புவதற்கு எதுவாயிருக்கும். விசுவாசத்தினாலே நோவா முதலாவது பேழை உண்டு பண்ணினார், 2வது குடும்பத்தை ரட்சிக்க பாரம் கொண்டார், 3வது 120 வருஷம் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். 120 வருஷம். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு மேக்சிமம் குறிப்பிட்ட நாள், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னுடைய ஆவி என்றென்றைக்கு மனுஷனோடு போராட போவதில்லை. மேக்சிமம் 120 வயது அவன் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டே இருந்தான். 4வது அவன் செய்தது என்ன? பேழையில சுத்தமான மிருகங்கள் 7 ஜோடியும் அசுத்தமான மிருகங்கள் 1 ஜோடியும், அந்த மிருகங்களுக்கு தேவையான உணவு வகைகள், தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான உணவு வகைகள் எல்லாவற்றையும் அவர் சேமித்து வைத்தார். ஒரு பெருமழை வருகிறது, ஒரு பெருமழை வருகிறது. கடந்த 10 வருஷமாக தேசமெங்கும் அபிஷேக மழை. ஒரு காலத்தில் கத்தோலிக்க சபை நாம் அற்பமாய் எண்ணினோம். இன்னைக்கு கத்தோலிக்க சபையிலும் ஒரு பெரிய பின்மாறி. சிஎஸ்ஐ சபையிலும், லுத்தரன் சபை என்னாலும், ஆங்கிலிக்கன்னாலும், பேப்டிஸ்ட் என்றாலும், தாகத்தோடு கேட்கிற ஒவ்வொரு மேலும் அந்த அபிஷேக மழை பெய்து நம்மை வருகைக்காக ஆயத்தப்படுத்தும்படி சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாசம் உடைய உள்ளத்தில் இருக்கட்டும். இன்னைக்கு 10 பேர் விசுவாசத்தை பேசணும்னு நினைச்சேன், 4 தான் போயிருக்குது. அடுத்த புதன்கிழமையில் மீதி நான் தொடர்ந்து பேச விரும்புகிறேன். இன்னும் ஆண்டவருக்காக பாடுபடுகிற விசுவாசத்தை எப்படி அவர்கள் நற்சாட்சி பெற்றார், ஆழமான தேவ ரகசியங்களை அடுத்த வாரம் நான் தொடர்ந்து பேச விரும்புகிறேன். நேரம் முடிந்தது.